இந்திய தேர்தலுக்காக அமெரிக்காவில் போய் நின்று அங்கிருந்து ரீல்ஸ் எடுத்து இங்க போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதான் என் தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறார், அதான் பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இவர்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கிறாய். ஒவ்வொரு இடத்திலையும் இந்தியாவுடைய அந்த அந்தஸ்தை குறைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் மிஸ்லீட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்தியா இந்த ஒரு அவலத்தில் இருக்கிறது. ஆனா பிரதமர் ஒரு நாடுங்க, ஒரு நாடு ஏதாச்சும் ஒரு நாடு இந்தியா பக்கம் நின்றுதான் கேட்கறாங்க. பயங்கரவாதம் நாங்க கண்டம் பண்றோம் என்று சொல்லிடுது. அது எந்த நாடு சொல்லாது? நாட்டை பிளவுபடுத்துகின்ற அனைத்து அரசியல் பாஜக முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் ஒரு நாட்டுக்கு ஒரு விளக்கம் மிக எளிதாக கொடுத்துட்டு போறாங்க, ஒரு லைன்ல கொடுத்துட்டு போறாங்க. நாம அரவணைக்கவில்லை என்றது அடுத்த ஒரு பெரிய மாபெரும் குற்றமாக நான் பார்க்கிறேன். ஒரு தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இந்த மூன்று விஷயத்தையும் இணைக்கக்கூடியது அரசு. அப்படிப்பட்ட அரசு பற்றியும் அரசியல் நகர்வுகள் பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. பிறகு அனைத்து நாடுகளும் மிக தெளிவாக கூறியது, பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதத்துக்கு துணை போடுவது என்று மிக தெளிவாக கூறியது. இன்னைக்கு ஒரு நாடுங்க, ஒரு தமாத்துண்டு சின்ன நாடுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு எந்த ஒரு பெரிய நாடு, நம்ம தாராளமாக வர்த்தகம் செய்கின்ற நாடுகள், நம்ம அண்டை நாடுகள், ஒரு நாடு கூட பாகிஸ்தான் என்ற பெயரை எடுக்கவில்லை. அந்த அளவுக்கு இவர்கள் டொமஸ்டிக் பாலிட்டிக்காக இங்க இருக்கின்ற வாக்குகளுக்காக அங்க போயிருந்து எலெக்ஷன் தேர்தல் ஒவ்வொரு இடத்துலயும் போய் நின்று, இப்ப அமெரிக்கால போனாலும் தேர்தலுக்காக தான் போய் நிற்கிறார்கள். இந்திய தேர்தலுக்காக அமெரிக்கால போய் நின்று அங்கிருந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து இங்க போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதான் என் தேசங்கள் செய்து கொண்டிருக்கிறார், அதான் பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இவர்களுக்கு என்ன தெரியும்னு கேட்கிறேன். இவர்களுக்கு என்டையர் சிஸ்டத்துக்கே அவர்களுடைய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறது என்றது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அதனாலதான் இன்னைக்கு எதிர்கட்சிகளும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நடந்திருக்கா? ஒரு எதிர்கட்சி வரிசையில இருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்துக்கு அரசாங்கம் இதுவரை ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் கூட எடுத்து கிடையாதுங்க. ஒரு விஷயத்துக்கு எடுத்து கிடையாது. தேர்தல் ஆணையருடைய நியமனம், தேர்தல் ஆணையருடைய நியமனத்துல முதல் கட்டமாக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட் போகுது. அப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிஜே, பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இது மூணும் இருக்கின்ற ஒரு குழு தான் தேர்ந்தெடுக்கும். அது எதுவரைன்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் புது ஒரு லா பாஸ் பண்ற வரை அப்படின்னு சொல்லுது. இவங்க டப்புன்னு கூடின அப்படி ஒரு பில்ல பாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அதுல பிரதமர், ஒரு அமைச்சர், அதாவது அவருக்கு குழுவில் இருக்கின்ற அவர் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சர், அப்புறம் ராகுல் காந்தி என்று, அதாவது எல்ஓபி என்று மாத்தி விட்டார்கள். அதை எதற்கு செய்தார்கள்? அப்போ எதிர்கட்சிகளை இது இப்போ 2:1 ஆயிடுது இல்லையா? அப்ப சிஜேஐ இருந்தாருன்னா நிச்சயமாக அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக காணப்படும். அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியும் தேவையில்லை, எதிர்கட்சியினுடைய அந்த ஒரு ஒப்பீனியனே தேவையில்லை, எதிர்கட்சிகள் தேவையில்லை, எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகின்றன என்ற அந்த கேம்பெயின் தான் முழுக்க 2019 இதே கேம்பெயின் தான். ராகுல் காந்தி இந்தியரே கிடையாது என்று பயங்கரமான ஒரு கேம்பெயின் எவ்வளவோ காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கடைசியில் யாரும் தேவைப்படுறாரு? இவங்க தான், எதிர்கட்சிகள் தான் தேவைப்படுறாங்க. எதிர்கட்சிகள் தான் நாங்கள் முக்கியமான நாடுகளுக்கு போய் இருந்து நம்மளுடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற இந்தியாவினுடைய அவலம். அரவணைத்து போகாமல் எதிரிகளாக கண்டு கொண்டு எதிரி அரசியல் நடத்துவதனால் வருகின்ற விளைவு இன்னைக்கு இருக்கிறதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலையும் அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்க இவ்வளவு விமர்சனமும் காட்டமா ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒரு தனிநபர் மீது வைக்கிறீங்க. அவர் மட்டுமே இது அவ்வளவுக்கும் பொறுப்பா, அல்லது பார்ட்டியோட ரோல் என்ன, மோடியோட ரோல் என்ன, மற்றவங்களோட ரோல் இதுல என்னவா இருக்கு சார்? இல்ல, ஜெய்சங்கர் என்பது அதிகாரியா இருந்தவர். அவருக்கு எப்படி வெளியுறவுத்துறை எப்படி செயல்படுதுன்னு மிக தெளிவாக தெரியும். அந்த வெளியுறவுத்துறையில் என்ன தேவை, என்ன தேவையற்ற விஷயம் என்று தெரியும். அதை தெரிந்து கொண்டே அதுல இந்த அளவுக்கு நீங்க பாருங்க, நீங்க எந்த நாட்டுல போய் நின்று பாருங்க, இந்தியன் பாஸ்போர்ட்டுடைய வேல்யூ அதிகரித்தா சொல்றாங்க. எங்க அதிகரிக்குங்க? இலங்கையில கூட அவங்க ஏனோதானோன்னு பாக்குறாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இந்தியாவுடைய அந்த அந்தஸ்தை குறைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர். அவருக்கு தெரிஞ்ச வேலை தெரிந்தே ஒரு இந்த மாதிரியான ஒரு மோசடி இந்தியா மேல நிகழ்த்தி இருக்கிறார். மோடிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். மோடிக்கு அவருடைய ஹீஸ் ட்ராப்ட் இன் ஹிஸ் ஓன் இமேஜ்னு சொல்லலாம். ஏனென்றால் முதல்வராக இருந்தார், அதன் பிறகு நேராக இங்க பிரதமர் ஆகிட்டாரு. அதனால அவர்களை ஏதோ ஒரு கிளாஸ் ஹவுஸ்ல வச்சு அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறாருன்னு சொல்லலாம். தேர்தல் அரசியல் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும், தேர்தல் ஜெயிக்க மட்டும் தான் தெரியும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த காம்பீட்டன்ட் ஆபீசர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்களே, இவர் என்ன, ஹர்தீப் பூரி என்ன,
அஸ்வினி வைஷ்ணவ் என்ன, நிர்மலா சீதாராமன் என்ன, இதுல வந்து 3 பேர் வந்து 2 பேர் ஐஎஃப்எஸ் ஆபீசர், ஹர்தீப் புரி ஐஎஃப்எஸ் ஆபீசர், ஜெய்சங்கர் ஐஎஃப்எஸ் ஆபீசர், அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஐஏஎஸ் ஆபீசர். இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை ஏறத்தால இப்ப ரயில்வேஸ் எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு ரயில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஒரு 1000 ரயில் ஓடும்போது ஒரு ரயில் உள்ளதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இது வெளியுறவுத்துறை அப்படி கூட கிடையாதுங்கிற. வெளியுறவுத்துறையில ஏறத்தாழ 207 நாடுகள் இருக்கிறது. அதுல 190 நாடு வந்து இண்டிபெண்டன்ட் நாடுகளா இருக்கிறது. இந்த 190 நாடுல வந்து இந்தியாவை எடுத்துக்கொள்ள, இந்தியா மாற்றி நிறுத்தினால் 189 நாடு. ஒரு நாடுங்க, ஒரு நாடு, ஏதாச்சும் ஒரு நாடு வந்து இந்தியா பக்கம் நின்றுதான் கேட்கறேன் நான். ஆமாங்க, பயங்கரவாதம் நாங்க வந்து கண்டம் பண்றோம் என்று சொல்லிடுது. அது எந்த நாடு சொல்லாது? எல்லா நாடும் எல்லா இடத்துலயும் சொல்ற விஷயம் தான் இருக்கிறது. இப்ப கூட அந்த பலோச்சிஸ்தான் ஒரு தாக்குதல் நடக்கிறது, அது இந்தியாவும் சொல்லி இருக்குது. பயங்கரவாதத்தை நான் வந்து கண்டம் பண்றோம் என்று சொல்லி இருக்கிறது. நான் வந்து நிச்சயமாக கண்டிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு அப்ப இந்தியாவில பாகிஸ்தான் நடந்த ஒரு நிகழ்வுக்கே வந்து நாம் வந்து இந்த அளவுக்கு பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்போ உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளும் இதை மட்டும் தான் பேசியிருக்கிறார்கள். இதற்கு முழு பொறுப்பு வந்து ஜெய்சங்கர் தான். இவர் வந்து மிஸ்லீட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து இந்தியா இந்த ஒரு அவலத்தில் இருக்கிறது. ஆனா பிரதமர் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். பிரதமரை பொறுத்தவரை அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா நீங்க வந்து அப்படியே இருந்தல. இப்ப அண்ணாமலையினுடைய கேஸ் பாத்தீங்க இல்லையா? அண்ணாமலை வந்து எந்த அளவுக்கு பாஜக வந்து அதல பாதாளத்தை தன்னார்க்க தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. ஆனால் அவர் எப்படி நீங்க நிக்க முடிஞ்சது? அமித்ஷாவினுடைய, மோடியினுடைய அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் நிக்க முடிஞ்சது. இதே வந்து ஒரு நயனார் நாகேந்திரன் முன்னாடி வந்திருந்தாங்க 2024 வந்து இவங்க ஜெயிச்சிருப்பாங்க, 5-6 சீட் ஜெயிச்சிருப்பாங்க. ரைட் சார். ஆனா அண்ணாமலை போன்ற ஃபேக்டர்லாம் வந்து உள்ளுக்குள்ள லோக்கல் பாலிடிக்ஸா இருக்கு. ஜெய்சங்கர் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸா இருக்கு. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல மோடியோட பிம்பம் இந்த விஷயத்துல பெரிய ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுக்கு தனிப்பட்ட காரணமா ஜெய்சங்கர் தான் இருக்காரு அப்படின்னா மோடி அவர் ஏன் ரீப்ளேஸ் பண்றதுல ஏன் ஒரு யோசிக்க மாட்டேங்கிறாரு? அதை நோக்கி பார்ட்டி ஏன் யோசிக்க மாட்டேங்குது? திரும்ப எவ்வளவு ஃபெயிலியர் ஆனாலும் அவங்களே ஏன் மெயின்டைன் பண்றாங்க? அது அந்த அவங்களுக்கு தெரியாதுங்க, அவங்களுக்கு தெரியாது, அறியாமை, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது இப்ப எப்போ வந்து அண்ணாமலையினுடைய பிம்பம் கலைகிறது? 2024 அதல பாதாள தோல்வி தமிழ்நாட்டுல. மறுபடியும் வந்து திமுக கம்ப்ளீட்டா கொண்டே கொடுத்தாங்க. அதன் பிறகுதான் ஒரு அசஸ்மெண்ட் வருகிறது. அந்த அசஸ்மெண்ட்ல தான் இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இவருடைய இந்த ஸ்ட்ராட்டஜியே தவறு, நாம அதிமுக கூட இருந்திருக்கணும் என்ற பேசுறது. அதன் பிறகுதான் அதை ஒட்டித்தான் எடப்பாடி வந்து சமன் பண்றாங்க. எடப்பாடி சமன் பண்ணி இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும்னு கேட்கறாங்க. இவர் சொல்றாரு, ஐயா இவர இந்த அண்ணாமலை மாத்தலைன்னா எனக்கு வந்து மரியாதையா இருக்காது ஊர்ல அப்படின்னாங்க. அண்ணாமலை மாத்தி விட்டாங்க. அப்படி ஒரு நபர் வேணுமே இந்த ஜெய்சங்கரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த விஷயத்தை வந்து இவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறார். அந்த ஆள் யாருன்னு தான் கேட்கிறார். இதுவரை யாரும் காணவில்லை. அப்போ அப்படி எடுத்து சொன்னால் மட்டும்தான் இவருக்கு தெரியுமே தவிர இப்ப இருக்கின்ற காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இல்ல சைனா வந்து பங்களாதேஷ் வந்து உட்கார்ந்து இருக்கு, பங்களாதேஷ் வந்து ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்கல. ஷேக் ஹசீனாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால அவங்களுக்கு பிடிக்கல. நேபாள் வந்து எப்பவுமே ரொம்ப கரப்ட் நேஷன், அதனால அவங்க லஞ்சம் வாங்கி கொண்டு அவங்க வந்து சைனா பக்கம் இருக்கிறாங்க. ஏன் நாம லஞ்சம் கொடுக்கலையா? பாகிஸ்தான் எப்பவுமே நமக்கு எதிரி தான். இலங்கை பொறுத்தவரை இலங்கையில வந்து இப்போ வந்து ஏகேடி அனுரகுமார் திசாநாயகா வந்துட்டாரு, அவர் வந்து கம்யூனிஸ்ட்காரரு, அதனால அவங்க வந்து சீனா பக்கம் தான் இருப்பாங்க. மாலத்தீவில் வந்து நமக்கு எதிரான ஆட்சி வந்திருக்கிறது, அவனுக்கு சைனா பக்கம் தான். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விளக்கம் வந்து மிக எளிதாக கொடுத்துட்டு போறாங்க, ஒரு லைன்ல கொடுத்துட்டு போறாங்க. நாம அரவணைக்கவில்லை என்றது அடுத்த ஒரு பெரிய மாபெரும் குற்றமாக நான் பார்க்கிறேன். நான் அந்த மாலத்தீவு தேர்தலுக்கு முன்னால் நான் அங்க இருந்தேன். எனக்கு மிக தெளிவாக தெரிஞ்ச விஷயங்க, இவர் வந்து வரப்போறதில்லை என்ற இபு சோலி என்ற இந்தியாவினுடைய ஒரு ஃப்ரெண்டாக இருந்த நபர் அவர் வரப்போறதுல எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் இந்திய அரசாங்கத்துக்கு அது தெரியவில்லை. இந்திய அரசாங்கத்துக்கு ஏன் தெரியவில்லைன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த பிளிங்கட் இதுல தான் இருந்தாங்க. அங்க அவ்வளவு ஓட்டு வந்துடும், இங்க இவ்வளவு ஓட்டு வந்துடும், நம்மளுடைய சப்போர்ட்டா இருக்கிறாரு, நிச்சயமாக அவர் வந்து விடுவார் என்றெல்லாம். முகமது முயசு என்றவர் வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மாலே முனிசிபாலிட்டியினுடைய மேயரா இருந்தவர், நிச்சயமாக அவருக்கு வந்து கிடைக்காது என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள். அப்ப இந்த ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து பாருங்க, இவர்கள் செய்த இந்த பிரச்சனைகள் வந்து மிக தெளிவாக தெரியும். இதோட ஒரு கிளாசிக் கேஸுங்க, மங்கோலியாவுக்கு பிரதமர் வந்து 2016 செல்கிறாருங்க. அங்க போயிட்டு பயங்கரமான பேச்சு, நாங்க உங்க கூட தான் இருக்கிறோம். ஒரு குதிரை கூட இவங்களுக்கு கிஃப்ட் பண்றாங்க, மங்கோலியன் குதிரை கூட கிஃப்ட் பண்றாங்க. அவரை பிடிச்சு நிக்கிறது நல்ல போட்டோ, அது வந்து நல்ல ரீல் எல்லாம் நல்லா ஓடிச்சு. ஏதோ $3.6 பில்லியன் இதை வந்து ப்ராமிஸ் பண்றோம் அவங்களுக்கு. அவங்க நினைச்சாங்க, அடா சைனாவை தூக்கி போடுற. மங்கோலியா என்பது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு நாடு, லேண்ட்லாக் கண்ட்ரி. அவங்களுக்கு ஆக்சஸ் என்று பாத்தீங்கன்னா, அதாவது போர்ட் ஆக்சஸ் பாத்தீங்கன்னா, சீனாவில் இருக்கின்ற போர்ட்ஸ் தான் அவர்களுக்கு வந்து ஆல் வெதர் ஆக்சஸ் இருக்கும், அதாவது எப்பவுமே போகக்கூடிய ரீதியில் இருக்கின்றது. இல்லை என்றால் விளாடிவோஸ்டாக் என்ற ரஷ்யானுடைய போர்ட்டுக்கு தான் செல்ல வேண்டும். அங்க வந்து ஆல் வெதர் கிடையாது, அது வந்து பனிக்காலங்களில் வந்து ஆக்சஸே பண்ண முடியாத ஒரு போர்ட்டா இருக்கிறது.
இவர்கள் வந்து கொஞ்சம் வாய் விட்டே பேசிட்டாங்க. நான் இந்தியாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா, சைனா ஒன்றும் சரியில்லைப்பா. அதாவது நாம என்ன நினைச்சிட்டு போனோம்னா, அங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருக்கிற சங்கி லிட்டரேச்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். பத்திரிகைலாம் பார்த்து தெரியும். அதாவது இந்த பக்கம் இந்தியா வந்து இவங்களுக்கு டஃப் கொடுக்கும், யாரு சைனாவுக்கு. அந்த பக்கம் வந்து மங்கோலியா வந்து சைனாவுக்கு டஃப் கொடுக்கும். இதுல வந்து சைனா அப்படியே ஆடி போய் நமக்கு பிரச்சனை பண்ணாது. இதுதான் ஒரு கான்செப்டா இருந்தது. எவ்வளோ ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு கான்செப்ட் பாருங்க. மங்கோலியால இருக்கிறதே மொத்தம் 1 மில்லியன் ஆளுங்க. அந்த 1 மில்லியன் ஆளுகளை எடுத்து பாத்தீங்கன்னா 60 மில்லியன் கேட்டில் இருக்கிறது அங்க. அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு நாடு. அவனுக்கு வந்து சவுண்ட் விட்டோன்னு சைனா என்ன பண்ணிச்சு பாத்தீங்கன்னா, அந்த போர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு. உனக்கு ஏதாச்சும் வேணுமா, நீ ஏர்லிஃப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. மங்கோலியா வந்து ஒரு நலிந்த நாடாக தான் இருக்கிறது, எப்பவுமே நலிந்த நாடு தான். அப்போ இன்க்ளூடிங் வெஜிடபிள்ஸ், அதாவது ஒரு காய்கறி வேணும்னா கூட அது வந்து வெளியூர்ல இருந்து தான் வர வேண்டும். அங்க வந்து க்ரோ பண்ணக்கூடிய 2-3 மாசம் தான் அங்க வந்து ஏதாச்சும் வளர்த்த முடியும்ன்ற நிலை இருக்கிறது. இந்த அனிமலுக்கு எல்லாம் ஃபீடு வேணும்னா அதுவும் வெளியே இருந்தா வரணும். அப்போ இது க்ளோஸ் பண்ணோன்னு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே விளாடிவோஸ்டாக் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருந்தது. இங்கிருந்து இந்தியா கிட்ட எவ்வளவோ ஹெல்ப் கேட்டாங்க. அந்த சமயத்துல இந்தியால இருந்து ஒரு வார்த்தை வந்து பேசலங்க. இந்தியா அரசாங்கம் வந்து அந்த டைம்ல வந்து சீனாவுக்கு எதிராகவோ இல்லை என்றால் மங்கோலியாவுக்கு சப்போர்ட்டாகவோ ஒரு வார்த்தை கூட பேசல. அதன் பிறகு மங்கோலியானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க போய் பீஜிங்ல 10 நாள் இருந்து கொண்டு அங்க இருக்கின்ற ஒரு வைஸ் மினிஸ்டரை சந்தித்தாரு. அதன் பிறகு இங்க இருக்கின்ற வங்காளினுடைய பிரசிடென்ட் போய் அங்க நியர்லி கால் விழாத குறை. அதன் பிறகுதான் செஞ்சாங்க. இதுதான் வெளியுறவுத்துறையினுடைய லட்சணமா இருக்கிறது. இதே மங்கோலியா வந்து எந்த அளவுக்கு இந்தியா தூக்கிட்டு வந்துச்சுன்னு தெரியுங்களா? ராஜீவ் காந்தி வந்து பிரதமராக இருக்கும்போது அவருக்கு அவர் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து தூதுவரை செலக்ட் பண்ணும்போது அவர் குறிப்பாக செலக்ட் பண்ணுவார். இந்த நாடுக்கு இவர் சரியா இருப்பார் அப்படின்னு செலக்ட் பண்ணுவார். ஐஎஃப்எஸ்னுடைய போஸ்டிங் வேற நிறைய இருக்குங்க. அது அவர் ஒன்றும் இது வந்து அதுல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாரு. ஆனா அமெரிக்கா, யூகே அந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து ஐஎஃப்எஸ்ஐ தாண்டின நபர்களை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். அப்போ மங்கோலியா பார்க்கும்போது அவர் சொன்னார், இது என்ன புத்த பிக்குகளுடைய நாடாச்சே, நாம ஏன் ஒரு புத்த பிக்கு அனுப்பக்கூடாதுன்ட்டு. அது முதல் முறைங்க, உலகத்திலேயே முதல் முறையாக குஷோக் பாக்குலா என்ற ஒரு புத்த பிக்கு லடாக்ல இருக்கிற புத்த பிக்குவை பிடிச்சி அனுப்புறாரு, அம்பாசிடர் அனுப்புறாரு. அந்த புத்த பிக்கு அங்க போய் என்ன பண்றாரு, சர்மன்ஸ் நடத்துறாரு. அதாவது அவர் வந்து சொற்பொழிவுகள் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்தியா எம்பசி என்பது மிக ஒரு சின்ன இடத்துல இருந்த எம்பசி. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்கு போறக்கு இருக்கிற வழியில இருக்கின்ற ஒரு மங்கோலியாவை பொறுத்தவரை உலான்பட்டோர்ல கேபிட்டல்ல இறங்கி நீங்க ஏர்போர்ட்ல இருந்து இங்க வர்ற நீங்க ஒரு இடத்துல நீங்க வீடு கட்டிங்கன்னா அது ஹீட் பண்றதுக்கே ரொம்ப காசாகும், அதிக காசாகும். எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்குன்னா ரொம்ப சின்ன ஒரு இடம் வச்சிருந்தாங்க. அது என்னாச்சுன்னா அந்த ரோடு கம்ப்ளீட்டா வந்து பிளாக் ஆயிருது. இவர் வந்து இந்த வந்து சொற்பொழிவுகள் ஆற்ற ஆண்டவனை பத்தி உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்க அங்க பெரிய கூட்டம் தேர்றது, அந்த ரோடு வந்து பிளாக் ஆகுது. அப்போ மங்கோலிய அரசாங்கம் என்ன சொல்லுது, தயவு செய்து இங்க இருக்காதீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு மாளிகை வந்து அவருக்கு பண்ணி கொடுக்குறது. அந்த மாளிகையினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கொண்டு அவர் வந்து அங்க பேசி கொண்டிருந்தார். அவருடைய என்டையர் சேலரி அவர் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அங்கேயே ஒரு மடத்தை அவர் புத்தி புக்களுடைய ஒரு மடத்தை வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அது இன்னைக்கு இருக்குது அங்க. அப்போ அது மங்கோலியாவை பொறுத்தவரை குஷோக் பாக்குலா என்ற நபர் வந்து அவர்களுக்கு ஒரு ஹீரோ, அவர்களுக்கு ஒரு ஆண்டவனைக்கு சமமாக மதிக்கின்ற ஒரு இடத்தில் வந்து அன்றைக்கும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்காங்க. இதுதான் இந்தியா மங்கோலியா ரிலேஷன்ஷிப்பினுடைய பேசிஸாக நான் பார்க்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தெருவில் கொண்டு வந்து விட்டது காரணம் என்று பாத்தீங்கன்னா, ஜெய்சங்கரனுடைய இந்த சாதுரியம், நரேந்திர மோடி அங்க சென்று இந்த பேச்சுகள் எல்லாம் பேசினதனுடைய விளைவாகத்தான் இருக்குது. இதுதான் பிரச்சனையாக நான் காண்கிறேன். இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு நான் விளக்கினேன் உங்களுக்கு. ரொம்ப அழகா இது விஷயத்துல எதிர்பார்க்காத விதமா வந்து மங்கோலிய பாலிடிக்ஸ் ரொம்ப அழகா எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி யூபிஏ கவர்மெண்ட்லயும் என்டிஏ கவர்மெண்ட்லயும் அந்த விஷயம், அந்த ரிலேஷன்ஸ்லாம் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்கீங்க சார். சார், என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, வந்து இப்ப வந்து பார்லிமெண்ட் சிறப்பு செஷனை கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அதாவது சிந்து விஷயத்தை பத்தியும் பகல்காம் அட்டாக்கை பத்தியும் பேசுறதுக்கு சிறப்பு செஷன் கேட்கறாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தெரியுது. ஆனா வாய்ப்பு வேற ஒரு விஷயத்துக்காக மலர இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா, 50 ஆண்டு ஆயிடுச்சு எமர்ஜென்சி அமல்படுத்தி, சோ வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்லிமெண்ட் கூட்டுறதுக்கான சில செய்திகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஜெயராம் சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த நகரம் பாஜக இந்த நகரம் எப்படி? இதுதானுங்க அரசியல் மட்டும்தான், நாட்டு நலன் கிடையாது. நாட்டினுடைய இறையாண்மை, ஒற்றுமை, இது ஒண்ணுமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒற்றுமை என்பது நமக்கு முன்னாடியே தெரியும். இஸ்லாமியர்களை ஒதுக்கி வைத்து சோஃபியா குரேஷில் இருந்து ஆரம்பித்துக் கொண்டு அனைவரையும் அட்டாக் செய்வது. உமர் காலித் இன்னைக்கும் ஜெயிலில் இருக்கிறாரு. முகமது ஜுபைர் பாகிஸ்தானுக்கு எதிராக மீடியால வந்து இந்த அளவுக்கு வந்து போராடின ஒரு போராளி கிடையாதுங்க. he was the general among the entire nation. அதாவது அந்த மாதிரி ஒரு போராளி. அந்த போராளிக்கு இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு சமன் இருக்கிறது, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க.
ஆல்ட் அப்போ நியூஸ் பத்தி முழுக்க முழுக்க இஸ்லாமியர்னா ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது கம்ப்ளீட்டாக நீங்க வந்து ஏறத்தாழ நாட்டை வந்து பிளவுபடுத்துகின்ற செயலாக நான் பார்க்கிறேன். நாட்டை வந்து பிளவுபடுத்துகின்ற அனைத்து அரசியல்ல வந்து பாஜக வந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த மாதிரியான ஒரு வக்கர புத்தியில வந்து இருந்து உதிக்கின்றதானுங்க. இது அரசியல் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு என்ன சொல்றது, ஒரு சாணக்கியத்தனமான அரசியல் என்று கூட ஒத்துக்கொள்ளலாம். அதாவது நீங்க டிஸ்கஷன் கேட்டீங்க, நான் டிஸ்கஷனுக்கு நான் வந்து டைம் ஒதுக்கி இருக்கோம். ஆனா வந்து எமர்ஜென்சியும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்ப பாஜக காரங்க எல்லாமே எமர்ஜென்சியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதிர்கட்சி வரிசைகள் எல்லாம் வந்து பேல்காம் அட்டாக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏனென்றால் ஸ்பீக்கரா அவங்க ஆளுதான். ஸ்பீக்கர் வந்து இதுவரை வந்து ஆட்களை தூக்கி போட்டிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபால இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிற விஷயம் தான். முழுக்க முழுக்க அரசியல் தானுங்க. நாட்டு நலனில் இவர்களுக்கு அக்கறையே கிடையாது என்றுதான் மிக தெளிவாக தெரிகிறது. நல்ல சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப விரிவாக உங்களோட கருத்துல வழங்கிருக்கீங்க சார். இந்த நேர்காணல் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.